நம்முடைய முன்னவர் அவர் பார்க்குற பார்வையில் சீக்கிரம் முடிச்சுடுறோம், 10 நிமிஷம் முடிச்சுடுறோம். முன்னவர் அவர்களுக்கும் அதே போல் அமைச்சர் மூத்த அமைச்சர்கள் மரியாதைக்குரிய நேரு அவர்களுக்கும் அதேபோல் வனத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஊரகத்துறை அமைச்சர் ஐபி அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு அவர்களுக்கும் இன்றைய தினம் இங்கே கதாநாயகம் இருக்கின்ற கே சார் வருவாய்த்துறை அமைச்சர் அதே போல் இந்த இப்போ எங்கள் பெஞ்சில் உட்காந்துருக்க அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் நிதித்துறை அமைச்சர் தாராளமாக நிதி வேளாண் துறைக்கு வழங்கியிருக்கின்ற அவருக்கும் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அதே போல் பேரவையில் இருக்கிற அனைத்து கட்சியுடைய சட்டமன்ற தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை. மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாட்டு மக்களின் நாயனாக திராவிட முதல்வராய் வளவரும் எங்கள் இமயமேன் மக்களின் இதயமேன் மக்கள் முதல்வருக்கு என் அன்பு வணக்கங்கள். துணை முதல்வராய் உத்திகள் பல வகுத்து உறுதியுடன் வழி நடத்தி உள்ளங்களை வென்றெடுத்த திராவிட செல்வருக்கு வாழ்த்துக்களும் கூடிய வணக்கங்கள். அவை உரிமை காப்பதில் அனைவருக்கும் எழுச்சி ஊட்டும் அருமை அவைத்தலைவர், அவையின் துணைத் தலைவர், அவையின் நம்முடைய முன்னவர் அவர் பார்க்குற பார்வையில் சீக்கிரம் முடிச்சுடுறோம், 10 நிமிஷம் முடிச்சுடுறோம். முன்னவர் அவர்களுக்கும் அதே போல் அமைச்சர் மூத்த அமைச்சர்கள் மரியாதைக்குரிய நேரு அவர்களுக்கும் அதேபோல் வனத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஊரகத்துறை அமைச்சர் ஐபி அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு அவர்களுக்கும் இன்றைய தினம் இங்கே கதாநாயகம் இருக்கின்ற கே சார் வருவாய்த்துறை அமைச்சர் அதே போல் இந்த இப்போ எங்கள் பெஞ்சில் உட்காந்துருக்க அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் நிதித்துறை அமைச்சர் தாராளமாக நிதி வேளாண் துறைக்கு வழங்கியிருக்கின்ற அவருக்கும் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அதே போல் பேரவையில் இருக்கிற அனைத்து கட்சியுடைய சட்டமன்ற தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக அதே போல் என்னை 5வது முறையாக இந்த சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைத்த வாக்காளர் குறிஞ்சிப்பாடி தொகுதியுடைய வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்ஜெட்டில் அதிக நேரம் பேசக்கூடாது, ஏன்னா நம்ம 2-3 பட்ஜெட்டையும் பேச 1.25 மணி நேரம் பேசியாச்சு. அதே போல் அதனுடைய பதில் உரையும் அளித்தாச்சு. ஆக மீண்டும் அதனுடைய காலத்தை கடப்பது நாகரிகமல்ல. இருந்தாலும் இந்த ஆட்சியுடைய சாதனைகளை இங்கே நமக்கு 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள். அதில் எதிர்கட்சியை சார்ந்தவரை குறை சொல்லணுமே சொல்லினாங்க. சொன்னவங்க அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை காணோம். அவர் வேளாண் பல்கலைக்கழகத்தின் மீது அக்கறை கொண்டு பேசினார். விவசாயத்துக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லல. அதே போல் நம்முடைய பொள்ளாச்சி அவரையும் காணும். அந்த 2 பேரும் பேசினவங்க ஆளைய காணும். ஏன்னா அவங்கெல்லாம் விவசாயத்தில் அக்கறை என்ன செய்துன்னு சொல்ல போனால் என்ன செய்தது இந்த பட்ஜெட் வேளாண் துறை என்ன செய்தது என்று நம்முடைய பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் அவர் பேரவையுடைய துணை தலைவராக இருந்து வழிநடத்தி அவரே பேசுகிறார். நாங்கள் என்ன செஞ்சோம் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆக நீங்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட சாதனைன்னு சொல்லலாம். விவசாயிகளுக்கு சாதனை, விவசாயிகளுடைய தற்கொலை கிட்டத்தட்ட 47 பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் உங்களுடைய ஆட்சியில். இது சொல்ற அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த ஆட்சி என்ன செய்தது என்று சொல்லுகின்றார்கள். 47 விவசாயிகள் கடந்த ஆட்சியில் செத்தார்கள் என்று அதுக்கு நிவாரணமாக கிட்டத்தட்ட 2,76,00,000 ரூபாய் அரசாங்கமே கொடுத்துருக்கு, உங்கள் அரசாங்கமே கொடுத்துருக்கு. ஆனால் எங்களுடைய ஆட்சியில் நம்முடைய முதல்வர் ஆட்சியில் தாராளமாக இந்த விவசாயத்துறைக்கு வேளாண் துறைக்கு செய்த சாதனைகளை என்ன கிடங்காத சாதனைகள். இப்போது பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் அவர் சொன்னார்கள், இப்போ எங்களை நம்பி தான் அவர் இப்போ கோரிக்கை வைத்திருக்கின்றார். என்ன என்றால் இப்போ அவர் என்ன கடந்த பொள்ளாச்சி ஜெயராமன் அவங்க இங்கே சென்னையிலே
பாதிக்கப்பட்டிருக்கிறது. 12 லட்சம் விவசாயிகள் 12 லட்சம் விவசாய ஏக்கரில் தென்னை சாகுபடி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ இங்கே கடந்த காலங்களில் ஆட்சி புரிந்தவர்கள் அந்த தென்னைக்கென்று தனியாக செய்யவில்லை. தென்னை வாரியம் மூலமாக தான் அந்த திட்டங்களை கொண்டு வந்தார்கள், செய்தார்கள். அதுவும் சொற்ப அளவில். ஆனால் இங்கே நம்முடைய முதலமைச்சர் அதுக்கு ஏற்பட்ட இன்னல்களை அறிந்து கடந்த ஆண்டு ஏற்பட்ட தீவிரமான தாக்குதல், அந்த தாக்குதலை கூட கடந்த ஆட்சியில் அதிகமாக தீவிரமாக தாக்குதல் ஏற்பட்டது. அது தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 300க்கு நாங்கள் செய்த சாதனைகள். இந்த 12 லட்சம் ஏக்கர் தென்னை சாகுபடி மேற்கொள்ளப்படும். இது 1,90,000 ஏக்கரில் ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈக்கள் தாக்குதல் கண்டறியப்பட்டு கிட்டத்தட்ட 330 மேற்பட்ட விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டு விவசாயிகளுக்கு உரிய பயிர் பாதுகாப்பு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் காசர்கோட்டில் உள்ள மத்திய மலை பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானிகள், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள், தோட்டக்கலைத்துறை அலுவலர்களால் கூட்டாக வயல் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையிலே பல திட்டங்களை கடந்த ஆண்டு அந்த பகுதியில் நடத்தியனுடைய நிவாரணங்கள் வழங்கப்பட்டு அது தடுக்கப்பட்டது. ஆக தீவிரமாக கண்காணிக்க இன்னும் சொல்ல போனால் அது ஒன்றிய அரசு இன்னும் சொல்ல வேளாண் துறை சங்கம் அவருக்கு கட்டுப்படுத்துவதற்கு என்ன சொன்னாங்கன்னா அகிரி லேட்டாக வராப்பா, லேட்டாக தான் வராது. பொள்ளாச்சி சொன்னப்போ தான் வராங்க எல்லாம். இப்போ ஏன்னா சொல்ல ரெண்டு பேரையுமே கூப்பிட்டுட்டீங்கள, 2 பேரும் கூப்பிட்டு நீங்க கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்களே. ரூகோஸ் வெள்ளை ஈக்களை ரசாயன முறையில் கட்டுப்படுத்தினால் அது மேலும் பெருகும் தன்மையுடையதாகும். அது நடராஜன் அவருக்கு தெரியும், பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு தெரியும். ரூகோஸ் வெள்ளை ஈக்களை ரசாயன முறையில் கட்டுப்படுத்தினால் அது மேலும் பெருகும் தன்மையுடையதாகும். அது பூச்சிக்கொல்லி நோய் மருந்துகளை பயன்படுத்த மத்திய பூச்சிக்கொல்லி தரக்கட்டுப்பாடு கழகம் தடை விதித்துள்ளது. எனவே இயற்கை முறை மற்றும் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடித்தால் மட்டுமே பூச்சி பெருக்கத்தை பெருகுவதை தடுக்க முடியும். இதுவரை மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகளின்படி விளக்கு பொறி ஹெக்டருக்கு 1, மஞ்சள் ஒட்டும் பொறி ஏக்கருக்கு 20 எண்களும், என்காசியா ஒட்டுண்ணி தோப்புக்கு 100 எண்கள், பச்சை கண்ணாடி இறக்கை பூச்சி ஏக்கருக்கு 400 எண்கள், 5% வேப்பெண்ணெய் கரைசல் தெளித்தல் ஆகியவை பூச்சினை திறம்பட கட்டுப்படுத்தும். இது தவிர வாய்ப்புள்ள இடங்களில் ஓலைகளின் அடியில் படுமாறு தண்ணீரை வேகமாக அடித்தும் கட்டுப்படுத்தலாம். எனவே மேற்கண்ட முறைகளை பின்பற்றி தற்போது சென்னையில் ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈக்கள் கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் இதை பெருசுப்படுத்தாமல் நாங்கள் உடனுக்குடன் செய்கிறோம். இன்று கூட இப்போ ஆராய்ச்சி விஞ்ஞானிகளை வேளாண் விஞ்ஞானிகளை வரவழைத்து மீண்டும் ஆய்வு செய்து தீவிரமாக கட்டுப்படுத்துவது. இந்த நடவடிக்கையெல்லாம் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதை பேச வேண்டும், பெரிதுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் பேசுகிறார்கள். ஆனால் அது நாங்கள் இங்கே அரசாங்கம் தீவிரமாக நடவடிக்கை எடுக்கிறது. அதே போல் அடுத்ததாக பயிர் காப்பீட்டு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொன்னார், அவர் சாகுபடி பரப்பு அதிமுக ஆட்சியில் கூடுதலாக இருந்தது, உங்கள் ஆட்சியில் தெளிவாக இல்லை, அது குறைத்து காட்டி 2019-20 147 லட்சம் ஏக்கர், அதே போல் 2020-21 152 லட்சம் ஏக்கராக இருந்த சாகுபடி பரப்பு இவ்வரசு பொறுப்பேற்ற பின் தொலைநோக்கு திட்டங்களின் காரணமாக 2021-22 157 லட்சமாகவும் 2022-23 155 லட்சம் ஏக்கராக அதிகரித்தது. அதே போல் 2022-23 24 குறைவான மழை பொழிவு, பருவம் தவறிய மழை, புயல் வெள்ளம், பல்வேறு இயற்கை சீற்றங்களால் 33 லட்சம் ஏக்கர் பாதிப்பு ஏற்பட்டோம். கிட்டத்தட்ட 1631 கோடி ரூபாய் நிவாரணமாக 20.83 லட்சம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சாகுபடி குறைந்தாலும் ஆனால் அதே போல ஆகியும் கடந்த 2019-20 காட்டிலும் இவ்வரசு பொறுப்பேற்றவுடன் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக பயிர் சாகுபடி பரப்பு 5 லட்சம் ஏக்கர் அதிகரித்து 157 லட்சம் ஏக்கராகவும்
2022-23 155 லட்சம் ஏக்கர் அதிகரித்ததே உள்ளது என்பதை நான் இந்த நேரத்தில் அவருக்கு தெரிவுபடுத்துகின்றேன். நெல் சாகுபடியிலும் கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியிலும் நாங்கள் நெல் சாகுபடியும் அதிகமாக நாங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கோம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டேன். அதே போல திருமதி சரஸ்வதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர், மஞ்சளில் உள்ள குறுக்குமின் ஆலை அமைத்திட கோரிக்கை வைத்தார்கள். ஈரோட்டில் மஞ்சளுக்கு மெருகூட்டும் இயந்திரம், மஞ்சள் வேக வைக்கும் இயந்திரம் 1.60 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மதிப்பு கூட்டு மையம் அமைக்கும் தொழில் முனைவோர்களுக்கு அவர்களின் திட்ட மதிப்பீட்டில் 25% அல்லது 1.5 கோடி அளவுக்கு மானியம் வழங்கப்பட்டு தொழில் முனைவோர்கள் ஊக்குவிக்கப்பட உள்ளனர். குறுக்குமீன் ஆலை அமைக்கும் தொழில் முனைவோர்கள் இதனை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, ஆக நம்முடைய தோழர்கள், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வெட்டு தீர்மானங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். ஆக அந்த 183 வெட்டு தீர்மானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் பட்ஜெட்டும் அறிவித்திருக்கின்றோம். அதே போல் அது பதில் உரையிலும் அதுக்குரிய அதை அளித்திருக்கின்றோம். ஆக மீதமுள்ளவற்றை நாங்கள் ஆராய்ந்து அதற்குரிய நிதியினை பெற்று கண்டிப்பாக, இன்னும் சொல்ல போனால் நாங்கள் இந்த கூட்டத்தில் இந்த பட்ஜெட்டே மக்களுடைய விவசாயிகளுடைய கருத்தை கேட்டு அவருடைய கருத்தை கேட்டு உருவான பட்ஜெட். அதனால தான் தமிழகம் முழுவதும் விவசாயிகள் பாராட்டுகிறார்கள். மகிழ்ச்சியாக விவசாய சங்கங்களாக முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்தியும் நன்றியும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக நீங்கள் கட்சி நடத்துவதற்கு நீங்கள் எதிர்கட்சி குறை சொல்லலாம், அதே குறையும் சொல்வதற்கு வாய்ப்பும் இல்லை. ஆனால் மற்ற தென்னை மரத்துக்கு மட்டும்தான். தென்னை மரத்தை போல் நெடுநாள் பயிர் இப்போ வச்சது கிடையாது. அவங்க தாத்தா காலத்தில், அவங்க அப்பா காலத்தில் வைத்த தென்னை மரம். ஆக வயதான மரம், அது வயதான மரங்களை ஈஸியாக பாதிக்கக்கூடியது அந்த நோய். இது கடந்த 10-15 ஆண்டுகாலமாக வருகின்ற நோய். ஆக அந்த 10 ஆண்டு காலம் அதுக்கு முன்பாக இருந்த காலத்திலும் வந்ததை இப்போது கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கை தீவிரமாக எடுத்து இந்த ஆண்டு 36 கோடி ரூபாய் அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது செய்தியும் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுடைய கொடுத்த வெட்டு தீர்மானத்தை நீங்கள் எல்லாம் திரும்ப பெற்று இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து, அந்த மானிய கோரிக்கை இதை படிக்கணுமா படிச்சிருக்கீங்களா? அறிவிப்புகளை பொறுத்தவரையில் முதல் 2-3 படித்து வரேன். ஒரு 2-3 படிச்சிடுறேன். வேளாண்மை உழவர் நலத்துறையின் அனைத்து திட்டங்களையும் ஆலோசனைகளையும் தரமான வேளாண் இடுபொருட்களையும் விவசாயிகள் ஒரே இடத்தில் பெற்று பயனடைய ஏதுவாக 7 ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்கள் 25 கோடியே 3 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். ரசாயன உரங்களின் தரத்தினை ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு தரமான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் திருநெல்வேலி, கடலூர் ஆகிய மாவட்டத்தில் தலா ஒரு உர கட்டுப்பாடு ஆய்வகம் 6 கோடி செலவில் அமைக்கப்படும். வேளாண் விளைபொருட்களை அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை குறைத்து சேமிப்பு காலத்தை நீட்டிக்கும் வகையில் திசையின் விலை மானாமதுரையில் குளிர்பதன கிடங்கு வசதியில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். தரமான விதைகள் நன்றி. திசையின் விலைக்கு நன்றி. தரமான விதைகள் உள்ளிட்ட வேளாண் இடுபொருட்கள் விவசாயிகளுக்கு அருகாமையில் கிடைக்க செய்யும் வகையில் குறுவட்ட அளவில் செயல்படும் 5 துணை வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கு 3 கோடியே 58 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் விதை சேமிப்பு கிடங்குகள் கூடிய புதிய கட்டடங்கள் அமைக்கப்படும். அதே வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை பாதுகாப்பாக வைத்து வட்டார அளவில் விவசாயிகளுக்கு சேவை வழங்கிட ஏதுவாக வேளாண் இயந்திர கூடாரங்கள் 15 வட்டாரங்களில் 3 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள 386 ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் சேவைகளை மேம்படுத்தவும் அவற்றை கண்காணிக்கவும் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் மின்னணு வருகை பதிவேடு இயந்திரங்கள் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும். விவசாயிகளுக்கு தரமான உயிரியல் பூச்சிக்கொல்லியின் கிடைப்பதை உறுதி செய்த வகையில் தஞ்சாவூரில் இயங்கி வரும் உயிரியல் பூச்சிக்கொல்லி உற்பத்தி மையத்தில் புதிய கட்டடம் 1 கோடியே 85 லட்சம் ரூபாயில் செலவில் கட்டப்படும். காய்கறி நாற்றுகளை அதிக அளவில் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கும் பொருட்டு தோட்டக்கலைத்துறையின் மூலம்
1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டு நாட்டாங்கல் கட்டமைப்புகள் விரிவாகப்படுத்தப்படும். அதே போல் இது 22 கோரிக்கை அறிவிப்புகள் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதலாக 3 அறிவிப்புகள் பென்ஷன் ஃபைலில் சேதமடைந்த விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு உழவர் ஓய்வு கூடம் மற்றும் சுற்றுச்சுவர் 1,50,00,000 மதிப்பீட்டில் கட்டப்படும். விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூரில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு 80,00,000 ரூபாய் செலவில் சுற்றுச்சுவர் கட்டப்படும். தமிழ்நாடு உணவு பதப்படுத்தும் தொழில்களுக்கான கொள்கை விரைவில் வெளியிடப்படும். இந்த கொள்கையானது உழவர் பெருமக்களுக்கும் கிராமப்புற இளைஞர்களுக்கும் உதவும் வகையிலும் சிறு குறு மற்றும் உணவு பதப்படுத்தும் தொழிலை ஊக்குவிக்கவும் விவசாய பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிக்கவும் இக்கொள்கையில் வழி செய்யப்படும். அடுத்ததாக 26 திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி துஞ்சாபுரம் ஊராட்சி ஒன்றியத்தின் நாயுடுமங்கலம் ஊராட்சியில் ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் குளிர்பதன சேமிப்பு கிடங்கு அமைக்கப்படும். ஆகிய இந்த அறிவிப்புகளை ஏற்றுக்கொண்டு நம் அனைவருக்கு வெற்றி தீர்மானங்களை விலக்கி கொண்டு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு நன்றி. அதிகாரிகள் அதே போல் இந்த பட்ஜெட் அதன் இந்த பட்ஜெட் பெரிய வேலை, அதை எல்லாம் இங்கே வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு உதவி புரிந்த தலைமைச் செயலாளர் முருகானந்தம் IAS அவர்களுக்கும் அதே போல் முதலமைச்சர் செயலாளர் உமாநாத் அவர்களுக்கும் முதலமைச்சர் செயலாளர் சண்முகம் அவர்களுக்கும் முதலமைச்சர் துணை செயலாளர் தினேஷ் அவர்களுக்கும் முதன்மை செயலாளர் நிதித்துறை முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் IAS அவர்களுக்கும் அதே போல் அருண் தயாள் அவர்களுக்கு IAS அவர்களுக்கும் முதலமைச்சர் இணை செயலாளர் லட்சுமிபதி அவர்களுக்கும் வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் தர்ஷாமூர்த்தி IAS அவர்களுக்கும் வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை முதன்மை செயலாளர் அப்ரஹாம் IAS அவர்களுக்கும் சக்கரத்துறை இயக்குனர் அன்பழகன் அவர்களுக்கும் அதே வேளாண் துறை இயக்குனர் முருகேஷ் IAS அவர்களுக்கும் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை இயக்குனர் குமரவேல் பாண்டியன் IAS அவர்களுக்கும்